லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயின் கிட்ட நமக்கு ரிசல்ட் வந்ததும் நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருப்பான். பட் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்து பார்க்கும்போது அங்க நம்ம ஹீரோ இருக்க மாட்டான். ஈவன் நம்ம ஹீரோயின் தெரிஞ்ச இடத்துல எல்லாமே கூட நம்ம ஹீரோவை தேடி பார்த்துருப்பா, அங்கேயுமே நம்ம ஹீரோ இருக்க மாட்டான். ஸோ இப்படியே பார்த்தோம்னா கரெக்டாக ஒரு 10 வருஷம் ஓடிடுது. அதாவது இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் 2015 இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஃபேமஸான ஃபோட்டோகிராஃபர் ஆகிடுறா. முக்கியமாக ஒரு பெரிய காம்படிஷனில் வின் பண்ணி ஃபோட்டோகிராஃபியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸுமே வாங்கிடுறா. ஆனால் என்ன, நம்ம ஹீரோயின் அந்த காம்படிஷனுக்காக எடுத்த ஃபோட்டோவை நம்ம ஹீரோயின் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்க அந்த மேகசீனில் நிறையவே ஃபோட்டோஷாப் எடிட்லாம் பண்ணி கவர் பேஜில் போட்டுறதுனால நம்ம ஹீரோயின் செம்ம கண்டாகி எனக்கு எப்பயுமே ஒரிஜினலாக இருந்தால் தான் பிடிக்கும்னு சொல்லி அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியில் வரும்போது நம்ம லூசிங் பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு பிரம்மாண்டமான மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணுறான். ஆக்சுவலாக இன்னும் இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்துட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க டைம் இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நான் என்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், ஸோ நான் என்னோட சொந்த ஊருக்கு போய் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வைக்கலான்னு இருக்கேங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறச்ச, நீயுமே இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கம்பெனியில் வேலை பிடிக்கலன்னு சொல்லி மாறி மாறி வந்துட்ட, அதெல்லாம் விடு ஒத்துக்கிறேன். ஆனால் ஏன் நான் உங்ககிட்ட 56 தடவை மேரேஜ்க்காக ப்ரப்போஸ் பண்ணியுமே இன்னும் நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கலங்கிற மாதிரி நம்ம லூசிங் கேட்க, நீ இப்படி என்கிட்ட அடிக்கடி ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனாலலாம் என்னால் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, எனக்கே என்னைக்கு ஓகேன்னு தோணுதோ அன்னைக்கு கண்டிப்பாக உன்னோட ப்ரப்போசலை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு நம்ம ஹீரோயின் சொல்லும் போதே நம்ம லூசிங்க்கு இன்னும் நம்ம ஹீரோவை மறக்கலங்கிறது புரியுது. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பிளான் பண்ண மாதிரியே திரும்ப ஊருக்கு வந்துடுறா. அவளோட தம்பி தான் வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறான். இப்போ அவன் ரொம்பவே பெரிய பையனாக வளர்ந்துட்டான். தென் வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயினை அப்பாவும் ஹீரோயினோட சித்தியும் ரொம்பவே சந்தோஷமாக வெல்கம் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடுமே செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ கால் பண்ணி பேசுகிற நம்ம ஹீரோயினோட அம்மா, நீ ஏதோ வேலையை விட்டுட்டு தான் இப்போ ஊருக்கு வந்திருக்கியாமே, யாரை கேட்டு வேலையை விட்ட? இது வரைக்கும் உனக்காக நான் எத்தனை கம்பெனியில் பேசியிருப்பேன், ஆனால் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன்னு சொன்னதுனால தான் உன் இஷ்டத்துக்கு விட்டேன். ஆனால் இப்போ நீ இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்கியேன்னு கேட்டு வழக்கம் போல் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அம்மா, நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால சித்தி எனக்கு ரொம்பவே பிடிச்ச சாப்பாடுலாம் செஞ்சுருக்காங்க, ஸோ என்னை சாப்பிட விடுங்கம்மான்னு ஹீரோயின் சொன்னதும் அவங்க அம்மா இன்னும் டென்ஷன் ஆகி, பாப்பா நீ இந்த ஃபோட்டோகிராஃபியெல்லாம் நம்பிட்டு இருக்காத, ஃபஸ்ட்டு உனக்குன்னு ஒரு வேலையை தேடிக்கோ, அப்போ தான் ஃப்யூச்சரில் உன்னால் கல்யாணம் குடும்பம் வீடுன்னு சொல்லி செட்டில் ஆக முடியும்னு நம்ம ஹீரோயின் அம்மா பயங்கரமாக அட்வைஸ் பண்ணவும் நம்ம ஹீரோயின் டக்குன்னு காலை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அப்பாவும் சித்தியுமே கூட ஹீரோயின் கிட்ட கல்யாணத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. முக்கியமாக இப்போ நம்ம ஹீரோயினோட சித்தி வேலை பார்த்துட்டு இருக்க ஹாஸ்பிட்டல் எம்டியோட பையன் படித்து முடிச்சுட்டு ஃபாரின்லேருந்து வரானாமா. ஸோ அவன் கூட நம்ம ஹீரோயினை பிளைண்ட் டேட்டுக்கு போக சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயின் வேண்டான்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோயினோட அப்பா சித்திக்கு ஏதோ ஒரு வேலையை கொடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட தனியாக, அப்போது நீ யாரையாவது லவ் பண்ணுறியாமான்னு கேட்குறதுக்கு அதெல்லாம் இல்லைப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரிப்ளை பண்ணிடுறா. அதுவே இங்கே நம்ம லூசிங் பார்த்தோன்னா ஹீரோயினுக்காக ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்கான். அடுத்த சீனில் புதுசாக ஃபோட்டோ ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ண நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்களோட அசிஸ்டன்ட், இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னே படித்த ஸ்கூலில் ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்துறதுக்காக ஒருத்தர் ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் யார் அவங்க பேர் என்னன்னு கேட்கும்போது, இல்லை அவங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணல, பட் அவங்க சொன்ன அந்த டேட்டில் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூலுக்கு போய் அவங்கள ஃபோட்டோ எடுக்கணும்னு அவங்க ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னு சொல்கிறதுனால, ஓகே கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நமக்கு முக்கியம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த ஆர்டருக்குமே ஒத்துக்கிறா. ஸோ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் லொக்கேஷன் பார்க்குறதுக்காக ஸ்கூலுக்கு போகும்போது வாட்ச்மேன் நம்ம ஹீரோயினை ஸ்கூலுக்குள்ளே விடமாட்டேன்னு சொல்கிறாரு. என்னதான் நம்ம ஹீரோயின் நான் இந்த ஸ்கூலில் தாங்க படித்தேன், என் கிளாஸ் டீச்சர் பேர் இது, நான் படித்தப்ப இவர் தான் பிரின்சிபல்னு எல்லார் பேரையுமே சொல்லி பார்க்குறாங்க. அப்பயுமே இந்த வாட்ச்மேன் விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வர நம்ம ஹீரோயினோட கிளாஸ்மேட் ஒருத்தி, ஹே கங்கங் நீயான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி, அந்த வாட்ச்மேன் கிட்ட இவ என்னோட கிளாஸ்மேட் தான், நான் இவளை ஸ்கூலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை ஸ்கூலுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம், நீ ரொம்பவே பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன், ரொம்பவே சந்தோஷம், ஈவன் நீ பார்க்குறதுக்கு இப்போ ரொம்பவே அழகாக இருக்க, ஆமாம் யூஹையை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கும்போது இல்லை எனக்கு தெரியாதுன்னு ரிப்ளை பண்ணிடுறா. அதுக்கப்புறம் இவங்க கிளாஸ் பார்த்தோன்னா இந்த WeChatல ஒரு குரூப் வச்சுருப்பாங்க போல், அந்த குரூப்பில் அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினையுமே ஜாயின் பண்ணி விட்டுடுறா. தென் நம்ம ஹீரோயின் ஃபிசிக்ஸ் டீச்சரை பார்க்கறதுக்காக போகிறா. அவர் என்னன்னா ஆளே மாதிரி ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு. பட் அவரோட அந்த குழந்தை மனசு மட்டும் மாறாமல் ஹீரோயினை பார்த்த சந்தோஷத்தில் அப்படியே அவகிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது, என்னங்க கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று இன்னும் நீங்கள் திருந்தவே இல்லையாங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃபு கத்திக்கிட்டே வராங்க. வேற யாரும் இல்லை, நம்ம ஆர்ட்ஸ் டீச்சர் தான். அவங்களுமே நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம ஃபிசிக்ஸ் டீச்சர் எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ 5 வயசில் பையன் இருக்கான்னு சொல்லி தன்னோட ஃபேமிலி ஃபோட்டோவெல்லாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க எல்லாருமே டூர் போனப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்களே, அந்த ஃபோட்டோவை நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டி, இந்த பிக்சரில் நம்ம கிளாஸில் இருக்கிற எல்லாருமே இருப்போம், ஆனால் நீயும் ஹீரோவும் மட்டும் இருக்க மாட்டீங்க,
பிகாஸ் நீ தான் இந்த ஃபோட்டோவை எடுத்த. ஹீரோ அன்னைக்கு காம்படிஷன் இருக்குன்னு சொல்லி நம்ம கூட டூருக்கு வரல. எனக்கு என்னமோ 10 வருஷத்துக்கு முன்னால் உங்களுக்குலாம் கிளாஸ் எடுத்தது இப்போ நேற்று நடந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி நீ ஹீரோவை மீட் பண்ணியான்னு ஹீரோயின் கிட்ட கேட்குறச்ச நம்ம ஹீரோயின் ரொம்பவே சோகமாக இல்லைன்னு சொல்லிடுறா. பிகாஸ் நம்ம ஹீரோயினுக்கு நடுவில் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நம்ம ஃபிசிக்ஸ் டீச்சருக்கு நல்லாவே தெரியும். நீனு இல்லை, நம்ம கிளாஸில் இருக்கிற யாருமே அவன் கூட காண்டாக்டில் இல்லை, அவன் இப்போ எங்கே இருக்கான்னு கூட தெரியலன்னு சொல்லி நம்ம சாருமே ரொம்ப வருத்தப்படுறாரு. இதனால் ரொம்பவே சேடாக ஃபீல் பண்ணுற நம்ம ஹீரோயின் அவங்க ஸ்கூல் படிக்கும்போது இந்த வீட்டுக்குமே வந்து பார்க்கும்போது ஸ்கூலில் எடுத்த நிறையவே ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அப்படியே பழைய மெமரிஸ்லாம் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கு. பார்த்தா அதுக்கு இப்போ நம்ம பீட்டா வேற லண்டனில் இருந்துட்டு இருக்கிறதுனால குரூப் சேட்டில் எல்லாருமே ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வேற ஏதாவது மெமரிஸ் கிடைக்குமான்னு சொல்லி தேடுறச்சு தான் நம்ம ஹீரோயின்காக ஒரு சுடோகு கேம் கொடுத்தான் இல்லையா, அந்த பேப்பருமே நம்ம ஹீரோயின் கண்ணில் மாட்டுது. பட் நம்ம ஹீரோயினுக்கு இந்த கேமை விளையாட தெரியாததுனால ஃபோட்டோ எடுத்து தன்னோட அந்த கிளாஸ் குரூப்பில் போட்டுவிட்டு யாராவது இதை எனக்காக சால்வ் பண்ணி தர முடியுமான்னு கேட்குறதுக்கு நம்ம கிளாஸ் லீடர் நான் பண்ணி தரேன்னு ஒத்துக்கிறான். கட் பண்ண நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ண அந்த பிளைண்ட் டேட்டிங்காக நம்ம ஹீரோயின் சித்தியோட அந்த ஹாஸ்பிட்டல் எம்டி பையனுமே ஃபாரின்லேருந்து வந்துடுறான். பட் அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட கேள்வி கேட்குறங்கிற பேரில் கொல்லவும் நம்ம ஹீரோயினுக்கு செம்ம காண்டேறுது. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முடியாத நம்ம ஹீரோயின் டக்குன்னு லூசிங்க்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன், ப்ளீஸ் என்னை வந்து காப்பாத்துங்கிற மாதிரி கேட்கறதுனால நம்மளுமே கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வந்து அந்த அமெரிக்க மாப்பிள்ளை கண்ணு முன்னாலேயே நம்ம ஹீரோயினை ஏதோ ரொம்ப புகழ்ந்து பேசுறதுனால அந்த அமெரிக்க மாப்பிள்ளை பயங்கர ஜெலஸாகி இவ்வளோ நேரமாக நம்ம ஹீரோயின் ஒரு ஃபோட்டோகிராஃபருங்கிறதுனால ரொம்பவே மட்டமாக பேசிட்டு இருந்த அவனே லூசிங் நம்ம ஹீரோயினை புகழ்ந்து பேசுறத பார்த்து அவனுமே ஹீரோயினை பயங்கரமாக பாராட்ட ஆரம்பிக்கிறான். பட் நம்ம லூசிங் இவளை நான் கரெக்ட் பண்ணி பல வருஷம் ஆச்சு, நீலாம் ரொம்ப லேட்டு தம்பின்னு சொல்லி அங்கே இருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துடுறான். தென் நம்ம ஹீரோயினை வீட்டில் வந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு கிஃப்டையுமே கொடுக்குறான். இதை கொடுக்கறதுக்காக தான் நீ எனக்காக பீஜிங்லேருந்து வந்தியான்னு நம்ம ஹீரோயின் கேட்குறச்ச இல்லை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதுக்காக தான் வந்தேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் டக்குன்னு நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்டையும் சித்திக்கிட்டையும் நானும் உங்கள் பொண்ணும் பல வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கோம், அதனால தான் உங்கள் பொண்ணு இப்போ கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினோட சித்தி என்னது எங்கள் கங்கங் லவ் பண்ணுறாளா, இதை பற்றி எங்ககிட்ட அவள் எதுவுமே சொல்லலையேன்னு கேட்குறச்ச இல்லை நாங்கள் 2 பேருமே ஸ்டார்டிங்கில் லவ் பண்ணிட்டு இருந்தோம், பட் அதுக்கப்புறம் நான் கெரியர் தான் முக்கியம்னு சொல்லி உங்கள் பொண்ணை கழட்டி விட்டுட்டு போயிட்டேன், பட் அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணு இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலை, அதனால தான் திரும்ப உங்கள் பொண்ணு கூட நான் வந்து பேட்சப் பண்ணிக்கிட்டேன். ஸோ நாங்கள் 2 பேரும் இன்னும் நாங்கள் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோங்கிற மாதிரி பிட்டுக்கு மேலே பிட்டெல்லாம் போடவும் நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பாக வருது. பட் இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிற நம்ம ஹீரோயினோட சித்தியும் அப்பாவும் சரி தம்பி உங்கள் இஷ்டம், எப்போ நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலான்னு கேட்கவும் மாமனாரே நான் உங்கள் பொண்ணை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் ஓகே சொன்னால் இப்போ கூட நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லிடலாம். அவ்வளோதான் நம்ம ஹீரோயினுக்கு அல்ல டேய் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி என்னடா இவ்வளோ பெரிய இதில் கோத்து விடுற, வாய முடுறான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் லூசிங்க எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் நம்ம ஆளு தான் ஹீரோயின் கிட்ட 56 தடவை மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணியுமே அக்செப்ட் பண்ணிக்காததுனால இப்போ டைரெக்டாக ஃபேமிலி கிட்டேயே பேச ஆரம்பிச்சிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் அப்பா லூசிங் கிட்ட தம்பி நீங்கள் என்ன வேலை வெட்டி பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது நான் பெரிய ஆர்டிஸ்ட் சார், என்னோட பெயிண்டிங்கை வாங்குறதுக்காக எத்தனை அமெரிக்கன் கண்ட்ரீஸும் யூரோப்பியன் கண்ட்ரீஸும் போட்டு லைனில் நிற்கிறாங்க தெரியுமான்னு கேட்டு பயங்கரமாக சீன் போட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலாக லூசிங் சொன்னது எல்லாமே உண்மைதான், இப்போ நம்ம லூசிங் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டான். ஸோ இப்போ அதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணி நம்ம ஹீரோயினை பொண்ணு கேட்டுட்டு இருக்கச்ச இந்த மாதிரி நம்ம ஹீரோனோட தம்பி ஸ்கூலில் விளையாண்டுட்டு இருக்கும்போது பயங்கரமாக அவனுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லி கால் வரதுனால மொத்த ஃபேமிலியே அழுதுகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. பட் அவன் ஏதோ பிக்னிக்கு வந்த மாதிரி ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட யாருக்கு அவர் தான் என்னோட மச்சானா, ஐ மீன் அக்காவோட ஹஸ்பண்டை மாமான்னு சொல்லுவாங்களே, ஸோ அவர் தான் என்னோட மாமாவான்னு கேட்குறச்ச கோயால ஏற்கனவே உடஞ்சி போன கழுத்தை இன்னும் நான் உடச்சிருவேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தம்பி அடிச்சிடுறா. தென் நம்ம லூசிங் தான் கங்கங்கோட தம்பிக்காக ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் பே பண்ணியிருப்பான். ஸோ இதை பார்த்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிற நம்ம கங்கங் வீட்டுக்கு வந்து லூசிங் கொடுத்த அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் நம்ம லூசிங் கங்கங்க தன்னோட அப்பாவோட ஹெலிபேடுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பான் இல்லையா, அந்த ஃபோட்டோவை இப்போ ஏதோ ஒரு ஆல்ட் மாதிரி செஞ்சு தான் நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துருக்கான். கட் பண்ணால் நம்ம ஹீரோயினோட தம்பி ஹீரோயின் கிட்ட அக்கா நிஜமாவே மாமா ரொம்பவே நல்லவராக இருப்பார் போலக்காங்கிற மாதிரி சொல்லவும் டே அதெல்லாம் சும்மாடா, அம்மா அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு அது இப்போ பிடிக்கல, அதனால தான் தள்ளி போடுறதுக்காக அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டேங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு என்னமோ உங்கள் 2 பேருக்கு நடுவில் நல்ல மேட்சாக இருக்குங்கிற மாதிரி தோணுது, பேசாமல் நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னக்கான்னு நம்ம ஹீரோயினோட தம்பி கேட்குறதுனால நம்ம ஹீரோயினுமே யோசிக்கிறா. ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணி பார்த்துமே நம்ம ஹீரோ வரல இல்லையா, அதே நேரம்
இந்த 10 வருஷமா நம்ம ஹீரோயின் ஃபேஸ் பண்ண சந்தோஷம், துயரம், துக்கம், கஷ்டம் இது எல்லாத்துலேயுமே நம்ம லூசிங் ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் லூசிங்கை மீட் பண்ணி நீ எனக்கு பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லவும், நீ எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒரு வேளை அப்படியும் நீ எனக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சின்னா என்னோட மேரேஜ் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு கேட்குறான். அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னோட பீஜிங் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன ஆவாங்கன்னு கேட்குறதுக்கு, அதெல்லாம் நான் எப்படியும் உங்களை சமாளிச்சிருவேன்னு நம்ம லூசிங் ரிப்ளை பண்ணுறான். நான் சீரியஸாக பேசுகிறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் நீ அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவேன்னு நம்ம ஹீரோயின் கேட்குறதுக்கு நம்ம ஆளுக்கு புரிஞ்சு போயிடுது. ஸோ ரொம்பவே சந்தோஷமா அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறதுனால டக்குன்னு ஐஃபோனை தண்ணியில் போட்டுட்டு இப்போ நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பை சொல்லிட்டேன்னு சொல்லவும், அட லூசு பயலே இதில் தானே என்னோட மொபைல் நம்பருமே இருக்கு, இதுக்கப்புறம் நீ எப்படி என்னை காண்டாக்ட் பண்ணுவேன்னு ஹீரோயின் கேட்குறா. என்னை தூக்கத்தில் அடிச்சு எழுப்பி விட்டு கேட்டால் கூட உன் நம்பரை நான் கரெக்டாக சொல்லுவேன்னு நம்ம லூசிங் அப்படியே ஹீரோயின் நம்பரை 935ன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பாக வருது. அதுக்கப்புறம் சரி பேபி நம்ம 2 பேரும் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு லூசிங் கேட்குறான். என்ன இப்போதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் நீ எனக்கு ப்ரப்போஸே பண்ணல, அதுக்குள்ளே கல்யாணமாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கவும், என்னடி இப்படிலாம் சொல்கிற, இது வரைக்கும் நான் உன்கிட்ட 56 தடவை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன்னு லூசிங் சொல்கிறச்ச, அதெல்லாம் நீ உனக்காக ப்ரப்போஸ் பண்ண, இப்போ நீ எனக்காக ப்ரப்போஸ் பண்ணணும், ஸோ நீ எப்போ வெயிட்டாக ப்ரப்போஸ் பண்ணுறியோ அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பேன்னு ஹீரோயின் சொல்கிறதுனால நம்ம லூசிங்குமே யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதில் இந்த மாதிரி நம்ம கிளாஸ் லீடர் உனக்கு யூகை கொடுத்த அந்த சொடகுவை நான் கிளியர் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லவும், டக்குன்னு நம்ம ஹீரோயின் அந்த சவுண்டை வந்து கம்மி பண்ணிடுறதுனால சந்தேகப்படுற நம்ம லூசிங் அந்த மொபைலை வாங்கி பார்த்து கேட்கும்போது தான் இன்னுமுமே நம்ம ஹீரோயின் ஹீரோவை தேடிட்டு இருக்காங்கிற மேட்ரு நம்ம ஆளுக்கு புரியுது. பத்தாவதுக்கு நம்ம கிளாஸ் லீடர் வர நான் அந்த சுடோகு கேமை கிளியர் பண்ணி ஆன்சருமே கண்டுபிடிச்சிட்டேன், அது வந்து ஒரு வீட்டு அட்ரஸை மென்ஷன் பண்ணுது, மேபி அங்கே கூட நம்ம ஹீரோ இருக்கலான்னு சொல்லவும், அவ்வளோதான் நம்ம புது மாப்பிள்ள லூசிங் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறான். ஏன்னா வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடைச்ச கதையா. இப்போ நம்ம ஹீரோயின் லூசிங்கை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட அடுத்த செகண்டே ஹீரோவை பற்றின ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு இல்லையா. ஸோ நம்ம ஆளு ரொம்பவே அப்செட் ஆகி, சரி பேபி நான் உன்கிட்ட தெரிஞ்சோ தெரியாமலோ ஹீரோவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டேன், ஸோ வா நானே உன்னை அந்த அட்ரஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி நம்ம லூசிங் ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். பட் அங்கே போய் நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது ஹீரோ இல்லை வேற ஒருத்தன் தான் இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் ரொம்பவே அப்செட் ஆகிடுறதுனால லூசிங் செம்ம காண்டாகி, நீ என்ன பைத்தியமா இல்லை கிறுக்கா, 10 வருஷம் ஆச்சு ஹீரோ உன்னை விட்டு போய் 10 வருஷம் ஆச்சு, ஆனால் நீ இன்னும் பைத்தியக்காரி மாதிரி அவனை அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருக்க, இப்போ ஹீரோ உயிரோட இருக்கானா இல்லை செத்துட்டானான்னு கூட தெரியல, ஆனால் நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டு நம்ம லூசிங் கண்ணா பின்னான்னு ஹீரோயினை திட்டிடுறான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நினச்சானே தெரியல, நம்ம ஹீரோவோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோயினையுமே கூட்டிகிட்டு போகிறான். பட் அங்கே பார்த்தோன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க இப்போ தான் அவங்க ரீசெண்டாக வீட்டை காலி பண்ணிட்டு போனாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பாவம் நம்ம லூசிங் 10 வருஷமா 56 தடவை நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணி ரொம்ப ரொம்ப டயர்டாகி, ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, உன்னை நான் பல வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு காலில் விழுந்து கெஞ்சாத குறையா கெஞ்சிட்டு இருக்கான். ஈவன் நம்ம ஹீரோயினுமே 10 வருஷமா நம்ம ஹீரோவை தேடி தேடி ரொம்பவே டயர்டாகிட்டதுனால பேசாமல் நம்ம லூசிங்கையே மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்னன்னு சொல்லி பயங்கரமாக யோசிச்சதுக்கு அப்புறம் லூசிங் கிட்ட இதை பற்றி பேசுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்குமே வர சொல்லியிருப்பா. பட் அப்போ கரெக்டாக கால் பண்ணுற நம்ம சிம்பிள், நான் இப்போ தான் ரீசெண்டாக சைனாலேருந்து ஜோமோவை பார்க்குறதுக்காக அமெரிக்காவுக்கு வந்திருக்கேன், ஆனால் இந்த பையன் நம்ம கிட்டே இருந்து ஒரு பெரிய மேட்ரையே மறைச்சிருக்கான், நான் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ நாளாக நம்ம ஹீரோவும் ஜோமோவும் ஒன்றா இருந்திருக்காங்கங்கிற மேட்ரே எனக்கு புரிய வந்தது. ஈவன் ஜோமோவுமே நம்ம கிட்டே இருந்து இந்த விஷயத்த மறைச்சிருக்கான்னு சொல்லி கண்ணா பின்னான்னு ஜோமோவை திட்டுறா. பட் நம்ம ஜோமோ ஹீரோவை 10 வருஷமா தேடிட்டு இருக்காங்கிற மேட்ரு தெரிஞ்சுமே ஹீரோயின் கிட்ட உண்மையை சொல்லாமல் இருந்திருக்கான். முக்கியமாக தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான சிம்பிள் கிட்ட கூட சொல்லலை. ஸோ நம்ம சிம்பிள் ஹீரோயின் கிட்ட ஜோமோவை மாட்டி விட்டு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கும்போது இப்படி இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கதை கேட்குற நம்ம லூசிங் ரொம்பவே ஹர்ட் ஆகி அங்கே இருந்து கிளம்பிடுறான். ஏன்னா நம்ம லூசிங் எப்படியும் ஹீரோ திரும்ப வரமாட்டான், ஹீரோயினை உஷார் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். பட் இப்போ தான் நம்ம ஹீரோ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா. ஸோ நம்ம லூசிங் அப்படியே சோகமாக அங்கே இருந்து கிளம்பிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் தம்பி அக்கா எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணுன்னு கூப்பிடுறதுனால ஸோ நம்ம ஹீரோயின் காலை கட் பண்ணிட்டு தன்னோட தம்பியை ரெஸ்ட் ரூம்குள்ளே விட்டதுக்கு அப்புறம் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள யாரோ கீழே விழுந்து கத்துற மாதிரி சத்தம்லாம் கேட்கறதுனால தன்னோட தம்பிக்கு தான் அடிபட்டுருச்சோன்னு நினச்சி நம்ம ஹீரோயின் அவனை பார்க்கறதுக்காக உள்ளே போகும்போது தெரியாமல் ஒருத்தரை இடிச்சிடவும் அவர்கிட்ட சாரி கேட்கும்போது அவரோட ஃபேஸை பார்த்ததுக்கு அப்புறம் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறா. லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் தெரியாமல் யாரையோ இடிச்சிடுறா, அது யாரோலாம் இல்லை நம்ம ஹீரோ தான். ஸோ நம்ம ஹீரோயின் தம்பி பார்த்துட்டு யாருக்கு அவர் தான் என்னோட உண்மையான மாமாவான்னு கேட்குறச்ச நம்ம ஹீரோயின் செம்ம கடுப்பாக்கிடுறா.
தென் நம்ம ஆளுங்க 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ அமெரிக்கால இல்லையான்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும், யா பட் இப்போ எனக்கு சம்மர் ஹாலிடேஸ் ப்ளஸ் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறதுனால, ஏன் என்னாச்சுன்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. எங்கள் அம்மாவுக்கு கிட்னி ஃபெயிலியர், ஸோ யாராவது டோனர் எங்கள் அம்மாக்காக கிட்னி கொடுத்தா மட்டும்தான் எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஹீரோயின் கவலைப்படாத, எல்லாமே சரியாயிரும்னு சொல்லி ஆறுதல் சொன்னதுக்கப்புறம், உங்கள் அப்பா ஆஃப்ரிக்காவில் இருக்கிறதா சொன்னில, அவர் ரிட்டர்ன் வந்துட்டாரான்னு கேட்கும்போது, இல்லை எங்கள் அப்பாவுக்கு வேற வயசாயிட்டே போயிட்டுருக்கு, ப்ளஸ் அவருக்குமே உடம்பு சரியில்லை, டிரான்ஸ்ஃபருக்கு எழுதி கொடுத்துருக்காரு, இன்னும் அது இழுவையில் போயிட்டுருக்குன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு ஹீரோயின் கிட்ட உன்னோட ஸ்டூடியோ எப்படி போகுதுன்னு கேட்கவும், அதை பற்றி உனக்கு எப்படி தெரியும், ஆமாம் அப்போ நீ தான் அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கான ஆர்டர் கொடுத்தியான்னு ஹீரோயின் கேட்குறா. என்ன ஃபோட்டோ ஷூட், நீ எதை பற்றி கேட்குறேன்னு நம்ம ஹீரோ ரிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோக்கும் இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது புரிய வருது. பட் நம்ம ஹீரோ இல்லைன்னு சொல்லும் போதே ஹீரோக்கு ஒரு கால் வருது. ஸோ நம்ம ஹீரோவோட அர்ஜென்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது நம்ம ஹீரோயின் அவனை ஸ்டாப் பண்ணி, நீ என்னைக்காவது பீஜிங்க்கு வந்து என்னை தேடி பார்த்தியான்னு கேட்கவும் நம்ம ஹீரோ எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் அங்கேருந்து போயிடுறான். அதுவே இங்கே நம்ம இளவு காத்த கிளி லூசிங் பார்த்தோன்னா ஹீரோயின் தாங்கிட்ட மேரேஜ் ப்ரப்போசல் பண்ண சொல்லி கேட்டதுனால ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கான். எனக்கு இந்த லூசிங் கேரக்டரை பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்குது. இது வரைக்கும் எத்தனையோ செகண்ட் லீட் நான் பார்த்துருக்கேன், பட் இந்த சீரீஸில் வர லூசிங் கேரக்டர் என் மனசை ரொம்ப பாதிக்குது. அதுலேயும் முக்கியமாக இந்த லாஸ்ட் 2 எபிசோடில் எந்த அளவுக்கு அவனை வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுட்டாங்க. ஒருவேளை நான் மட்டும் ஹீரோயினாக இருந்திருந்தா கண்டிப்பாக 10 வருஷத்துக்கு முன்னாலேயே லூசிங்க்கு ஓகேன்னு சொல்லியிருப்பேன். கட் பண்ணால் ஒரு முக்கியமான ஃபோட்டோ ஷூட்டில் இருந்துகிட்ருக்க நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ அங்கே வந்துடுறதுனால, நான் இங்கே இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. நான் ஃபர்ஸ்ட் உன்னோட ஸ்டுடியோக்கு தான் கால் பண்ணேன், அவங்க தான் நீங்கள் இருக்கிறதா என்கிட்ட சொன்னாங்கன்னு நம்ம ஹீரோ ரிப்ளை பண்ணுறதுனால, என்னோட ஸ்டுடியோ நம்பர் எப்படி உனக்கு தெரியும்னு நம்ம ஹீரோயின் திரும்ப ஒரு கொஷினை கேட்குறா. இந்த மாதிரி நம்ம கிளாஸ் லீடர் தான் என்கிட்ட சொன்னான்னு நம்ம ஹீரோ ரிப்ளை பண்ணுறதுனால செம்ம காண்டாகிற நம்ம ஹீரோயின், கண்டிப்பாக அவன் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை, உண்மையை சொல்லுன்னு கேட்கும்போது தான், இப்போ நம்ம ஹீரோயின் தான் ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் இல்லையா, ஸோ அவளை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் வந்துட்டு இருக்கோம், அது மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நம்ம ஹீரோ சொன்னதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட மொபைல் நம்பர் கேட்குறான். பட் நம்ம ஹீரோயின் ஹீரோ மேலே எழுந்துட்டு இருக்க கோபத்தினால எதுவும் சொல்லாமல் அங்கே எழுந்து போகவும், டக்குன்னு நம்ம ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி, என்னோட அம்மா 2 நாளாக ரொம்பவே சீரியஸாக இருந்ததுனால எனக்கு சரியாக தூக்கமே வரல, இப்போ எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க, ஸோ இன்றைக்கி மட்டும் நான் உன்னோட இடத்துல ஸ்டே பண்ணிக்கலாமான்னு நம்ம ஹீரோ ரொம்பவே பாவமாக ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறதுனால, நம்ம ஹீரோயினுமே ஹீரோ அங்கே கூட்டிகிட்டு வந்து ஹீரோக்காக சமைச்செல்லாம் கொடுக்குறா. பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ தூங்கிடுறான். ஓகே ரொம்பவே டயர்டாக இருப்பான் போலன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பெட்ஷீட்டை போத்தி விடும்போது தான் நம்ம ஆளுங்க 2 பேருமே ஸ்கூல் படிக்கிறச்ச நம்ம ஹீரோயின் ஹீரோவோட கையில் ஒரு டிக் மார்க் போட்டு விட்டுருப்பா இல்லையா, அதை இப்போ நம்ம ஹீரோ ஒரு டாட்டுவாவே மாற்றிட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தூங்கி எழுந்ததும் நம்ம ஹீரோயின் அவனுக்காக செஞ்ச சாப்பாடெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஒன்றா சேர்ந்து ஒரு பழைய வீடியோ கேம் விளையாடுறாங்க. அதில் வின் பண்ணிடுற நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறதுனால, நீ சந்தோஷமா இருக்க, என்னால் இதை மட்டும் தான் பண்ண முடியும்னு நம்ம ஹீரோயின் ரொம்பவே சோகமாக சொல்கிறான். அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. ஈவன் நம்ம ஹீரோவுமே கிஸ் பண்ணுறான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு நான் ஒன்றும் இதுக்காக இங்கே வரலன்னு சொல்கிறச்ச நம்ம ஹீரோயின் ஹீரோ கையில் போட்டிருக்க அந்த டாட்டுவை காட்டி, அப்போ இது என்னன்னு கேட்குறா. இந்த டிக் மார்க் என் கையில் இருந்தால் கண்டிப்பாக நான் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆவேங்கிற ஒரு தாட் எனக்குள்ளே இருந்ததுன்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமாக சமாளிக்கிறான். சரி விடு, நான் உன்னை எதுக்குமே குறை சொல்லலை, ஆனால் நம்ம 2 பேரும் பீஜிங்கில் ஒன்றா படிக்கணும்னு தானே பிளான் போட்டிருந்தோம், ஈவன் நம்ம 2 பேருக்குமே பீஜிங்கில் சீட் கிடைச்சிருக்கு, ஆனால் நீ ஏன் அதை என்கிட்ட சொல்லலை, என்னை பார்க்குறதுக்கு வரல, எதுக்கு என்னோட கால் மெசேஜ் எதுக்குமே நீ ரிப்ளை பண்ணலங்கிற மாதிரி ரொம்பவே அழுதுட்டு கேட்குறா. நான் இங்கே வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கே இருந்து கிளம்பவும் டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோவோட கையை பிடிச்சு, அப்போ நீ நிஜமாவே என்னை லவ் பண்ணலையான்னு கேட்குறா. நம்ம ஹீரோ அதுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் இருக்கான். சரி அப்போ நீ அன்னைக்கு ஏதோ எக்ஸாமுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லணும்னு சொன்னில, அதை இப்போ சொல்லிட்டு போன்னு ஹீரோயின் கேட்குறச்ச, எனக்கு இப்போ அதெல்லாம் ஞாபகமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே இருந்து கிளம்பிடுறான். அதுவே இங்கே நம்ம ஆளு ரொம்ப ரொம்ப பாவம். ஹீரோயினுக்கு நடுவில் நடந்த அம்பளி தும்பளி எதுவுமே தெரியாமல் ஹீரோயின் கேட்டான்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக அவனே சொந்தமாக ஒரு வெட்டிங் ரிங்கை ரெடி பண்ணிட்டு இருக்கான். தென் நம்ம லூசிங்கும் ஹீரோயினும் ஒரு ஃபோட்டோ ஷூட்காக வெட்டிங் ட்ரெஸ் வாங்க ஷாப்புக்குமே போகிறாங்க. அங்கே ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நம்ம லூசிங் கண்டிப்பாக இது ஹீரோயினுக்கு நல்லா இருக்கும் வாங்கிக்கோன்னு சொல்கிறதுனால, இப்போ நம்ம கஸ்டமருக்காக தான் வாங்க வந்திருக்கோம், எனக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரிப்ளை பண்ணுறா. யாருக்கா இருந்தா என்ன, பொதுவாகவே எல்லா பொண்ணுங்களும் வெட்டிங் ட்ரெஸ்ஸில் அழகாக இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஆளுங்க 2 பேருக்கு நடுவில் வாக்குவாதம் ஆரம்பிக்குது. அப்போ நம்ம லூசிங், ஏன் இப்படி நீ திடீர்னு என் மேலே எரிஞ்சு விளையாடுன்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ஹீரோ திரும்ப வந்துட்டான்னு சொல்கிறதுனால செம்ம டென்ஷன் ஆகிற நம்ம லூசிங் அதை வெளியில் காட்டிக்காம, அதனால இப்போ என்னன்னு கேட்கும்போது,
ஆமால, அதனால என்ன இப்ப எதுவும் தான் மாற போறது இல்லையேன்னு நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா ரிப்ளை பண்ணிடுறா. கட் பண்ணா மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ற நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நேத்து நடந்த இன்சிடென்ட்காக நம்ம ஹீரோ சாரி கேட்கவும் நம்ம ஹீரோயின் இல்ல என் மேலதான் தப்பு, நான் தான் கொஞ்சம் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சாரி கேட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொன்னில, அதை இப்போ சொல்லுன்னு கேட்குறா. அது நான் சொல்ல ஆரம்பிக்கிறச்ச கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக லூசிங் வந்துடுறான். ஈவன் நம்ம ஹீரோயினுமே ஹீரோ மனசில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ப்ரப்போசலையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஸோ இதை பார்க்குற நம்ம ஹீரோ, ஓ நீங்கள் 2 பேரும் சேர போறீங்களா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனவன் போகாமல் திரும்ப நம்ம லூசிங்கை பார்த்து ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணு, அன்பான பொண்ணு, ஸோ அவளை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லவும் அவ்வளோதான் நம்ம லூசிங்க்கு செம்ம காண்டாகிடுது. ஹீரோவோட சட்டையை பிடிச்சி அதை சொல்ல நீ யாரா, இந்த 10 வருஷம் உன்னை தேடி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், இவளை நீ விட்டுட்டு போன அன்னைக்கே உன்னை கண்டுபிடிச்சி மூக்கு வாயெல்லாம் உடைச்சிருக்கணும், போனா போதுன்னு விட்டன, இப்போ நீ பேசுவேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக போகும்போது நம்ம ஹீரோயின் லூசிங்கோட பாக்கெட்ல இருக்கிற அந்த வெட்டிங் ரிங்கை பார்த்துட்டு டக்குன்னு அதை கையில் எடுத்து போட்டுக்கிட்டு நான் இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிறேன்னு நம்ம லூசிங் கிட்ட நேரடியாகவே சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கூடிய சீக்கிரம் எனக்கும் லூசிங்க்கும் மேரேஜ் ஆக போகுது, ஸோ நீ கண்டிப்பா வந்துரு யூஹைன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட எழுதி கொடுத்துடுறா. இதை பார்க்குற நம்ம லூசிங்க்கு சந்தோஷப்படுறதா இல்ல ஹீரோயின் ஏன் இந்த முடிவை எடுத்தான்னு யோசிக்கிறதானே தெரியல. இருந்தாலும் திணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் எப்படியோ லூசிங்கை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறான். பட் என்னதான் நம்ம ஹீரோயின் இப்போ நம்ம லூசிங்கோட ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் ஸ்டில் நம்ம ஹீரோவை தான் லவ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா. அதனால 10 வருஷத்துக்கு முன்னே இவங்க 2 பேரும் நட்டு வச்ச அந்த மரத்துக்கிட்ட போய் உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காக ஸ்கூலுக்குமே வரா. ஆர்டர் கொடுத்தது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட ஃபேவரட் அந்த சீனியர் அக்கா தான். ஈவன் அவங்கள மேரேஜ் பண்ணிக்க போகிறது வேற யாரும் இல்லை, அந்த ஸ்கூலில் அவங்களுக்கு க்ரஷ்ஷாக இருந்தாங்க இல்லையா அந்த அண்ணா, சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ணா, நம்ம ஹீரோயின் கூட போய் நோட் கொடுக்கறதுக்காக போயிருந்தால அவர் தான். இவங்க 2 பேருமே காலேஜில் ஒன்றா படித்து லவ் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. முக்கியமாக அவருக்கு நம்ம ஹீரோயினை இன்னும் ஞாபகம் இருக்கிறதுனால நீ தானம்மா அன்னைக்கு என்கிட்ட யூஹை நோட்டை வந்து கொடுத்தேன்னு கேட்கறதுனால நம்ம ஹீரோயின் ரொம்பவே சோகமாகி அந்த முகத்தில் காட்டிக்காம வாங்க ஃபோட்டோ ஷூட்டுக்கு போகலான்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஸ்கூலில் படிக்கும்போது எப்படி அந்த நோட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, எங்கெங்கெல்லாம் மீட் பண்ணியிருப்பாங்க, ஐ மீன் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் சைட் அடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்பாட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் நம்ம ஹீரோயின் ரொம்பவே சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. அப்படி இருக்கச்ச நம்ம ஹீரோயின் அந்த அண்ணாவோட காதுல ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்லி 2 பேரையுமே ஃபோட்டோ ஷூட்டுக்காக மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த அண்ணாவை ஒரு பெரிய கர்ட்டனை இழுத்து விட சொல்றா. ஆக்சுவலா இந்த அக்கா ஸ்கூல் படிக்கும்போது அங்க இருக்கிற ஒரு செவுத்துல இந்த அக்காவோட பேரை போட்டு லவ் அந்த அண்ணாவோட பேர்னு எழுதியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம ஹீரோயின் இந்த அக்காவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அந்த அண்ணாவோட பேரை போட்டு லவ் அந்த அக்காவோட பேரையுமே போட்டிருப்பாங்க. இது அந்த அண்ணா ரொம்பவே சந்தோஷமா ரிவீல் பண்ணவும் அந்த அக்காவுக்கு ரொம்பவே சந்தோஷமாகிறது. 2 பேருமே ரொம்ப ரொமான்டிக்கா ஹக்லாம் பண்ணி திரும்ப ஃபோட்டோ ஷூட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. தென் அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த அக்கா கிட்ட நீங்க இன்னுமுமே எஸ்ஏஸ்லாம் எழுதிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறச்ச, நான் இன்னும் அந்த எஸ்ஏஸ்லாம் எழுதிட்டு தான் இருக்கேன், ஈவன் அதுக்காக நிறையவே அவார்ட்ஸ்லாம் கூட வாங்கிட்டேன், ஆனா என்ன என் ஆளு இது வரைக்கும் நான் எழுதின ஒரு எஸ்ஏவை கூட படிச்சது இல்லைன்னு சொல்றதுனால நம்ம ஹீரோயின் அதனால என்னக்கா இப்போதான் நீங்க 2 பேருமே ஒருத்தர் லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் போயிட்டீங்களேங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா சொல்றா. ஆமா ஸ்டோரிஸோ இல்லை எஸ்ஏஸோ நடுவில் எவ்வளோ பெரிய குழப்பங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலுமே பரவாயில்ல, பட் ஸ்டோரியோட முடிவு பாசிட்டிவாக கரெக்டாக இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்குமே ஒரு சில விஷயங்கள்லாம் கிளாஷ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ நம்ம லூசிங் கொடுத்த அந்த ரிங்கை பார்த்துக்கிட்டே நம்ம நடுவில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே சரி நமக்கு தேவையானதை நாம தான் நிறைவேற்றிக்கணும், ஒன்று கிடைக்கலங்கிறதுக்காக நாம் இன்னொன்று செலக்ட் பண்ணிடக்கூடாது, நமக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயத்தை நாம அடையிறதுக்காக கடைசி வரைக்கும் போராடியே ஆகணும்னு சொல்லி லூசிங் கொடுத்த அந்த மோதிரத்தையுமே கழட்டிடுறா. அடி பாவி லூசு, எனக்கு இந்த ஹீரோயினை பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப கோவமா வருது. பாவம் லூசிங், எனக்கு வேண்டான்னு சொல்லியிருந்தா கூட அவன் அமைதியா போயிருப்பான். சும்மா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவனை ஏமாத்தி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. உனக்கு என்னம்மா, நீ லாஸ்டா ஜோடியா ஹீரோ கூட சொயின்னு போயிருவ, அங்க தனியா கஷ்டப்பட போறது எங்க லூசிங் தானே. ஏதோ நம்ம லூசிங்கிறதுனால ஹீரோயின் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்குமே பொறுமையா இருந்துட்டு இருக்கான். ஒருவேளை நானா இருந்திருந்தேன்னா கண்டிப்பா செம்ம காண்டாகி இருப்பேன். கட் பண்ணா நம்ம லூசிங் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பிரின்சிபலை மீட் பண்றதுக்காக போனதும் அங்க ஏற்கனவே பசங்களை திட்டிட்டு இருக்க பிரின்சிபல் நம்ம லூசிங் அந்த பசங்க கிட்ட காட்டி இவனுமே உங்க சீனியர் தான், ஸ்கூல் படிக்கும் போது ரொம்பவே ரவுடிசம் பண்ணிக்கிட்டு அடாவடி பண்ணிக்கிட்டு எப்ப பாரு என்கிட்ட ஏதாவது திட்டு வாங்கிட்டே இருப்பான், அதனாலதான் இப்ப ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்கிற மாதிரி சொல்லவும் பசங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. முக்கியமா நம்ம லூசிங் ஆமா சார் நீங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா இந்நேரத்துக்கு நான் இவ்வளோ பெரிய ஆளா வந்திருக்கவே முடியாது, அதனாலதான் உங்களுக்கு நான் ஒரு பெயிண்டிங்கையுமே கிஃப்டா கொடுத்தேன்னு சொல்லவும் நம்ம சாரு
ஆமாப்பா நீ கொடுத்ததான், பட் எனக்கு அது என்னன்னே புரியல. அம்மா நீ அன்னைக்கு என்னதான் என்கிட்ட வரைஞ்சு கொடுத்தேன்னு கேட்குறச்ச, சார் இது நீங்க தான் சார், இதை ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க தெரிவிங்கிற மாதிரி சொல்லவும், எந்த ஆங்கிள் தம்பின்னு சார் கேட்குறாரு. சார் இப்போ எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, எனக்காக நீங்கள் ஒரு ஃபேவர் பண்ண முடியுமான்னு கேட்குறான். அது என்னங்கிறத நமக்கு சொல்லலை. தென் ஹாஸ்பிட்டலுக்கு வர நம்ம லூசிங் ஹீரோயினோட ஃபேமிலி கிட்ட தம்பியோட மெடிக்கல் பில்லு, ரெசிப்ட், அப்புறம் மெடிசன்லாம் கொடுத்து தம்பியை ரொம்பவே நல்லா பார்த்துக்கங்கன்னு சொல்லவும், நம்ம ஹீரோயின் லூசிங் கிட்ட பேச ட்ரை பண்ணுறா. பட் நம்ம ஆளு கண்டினியூஸாக இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால செம்ம காண்டாகி நம்ம ஹீரோயின் கத்தி விட்டுடுறா. ஸோ நம்ம லூசிங் ஹீரோயினை வேகமாக தனியாக கூட்டிகிட்டு வந்து, நான் இப்போ உங்ககிட்ட என்ன பேசணும்னு எதிர்பார்க்குற, இல்லை என்னை பார்க்கும்போது உனக்கு என்ன ஏதாவது பைத்தியம் மாதிரி தெரியுதா? அன்னைக்கு நீ ஹீரோ கண்ணு முன்னே என்கிட்ட இருந்து அந்த ரிங்கை வாங்கி போட்டுக்கிட்டப்போ நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமான்னு கேட்டு நம்ம ஆள் ரொம்பவே எமோஷ்னல் ஆகுறான். பட் நம்ம ஹீரோயின் ஐ எம் சாரின்னு ஒரே வார்த்தையில் ரிப்ளை பண்ணிடுறதுனால செம்ம டென்ஷனில் நம்ம லூசிங் அங்கே இருந்து கிளம்பிடுறான். ஆனால் என்ன, நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து கிளம்பும்போது கரெக்டாக அங்கே ஒரு ஃபவுண்டைன் கிட்ட வர நம்ம லூசிங், நம்ம பிரின்சிபல் ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் இல்லையா, ஸோ அவருக்கு எது கூட எதை கலந்தா ரியாக்ட் ஆகும்னு தெரியும். ஸோ அதுக்காக தான் அவர்கிட்ட போய் ஒரு ஃபேவர் கேட்டிருப்பான். அதனால நம்ம ஆளு அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து பின்னால் இருக்கிற பெரிய ஃபவுண்டைனில் தூக்கி போட்டு அது வெடிக்கிறச்ச கரெக்டாக கங்காங் ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி கத்தவும், நம்ம ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆனாலா என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோயினோட தம்பி பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி கமான் மாமாங்கிற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். பட் நம்ம ஹீரோயின் தான் ஏற்கனவே தன்னோட முடிவை சொல்லிட்டா இல்லையா, அதனால லூசிங் அவகிட்டே இருந்து அந்த வெட்டிங் ரிங்கை திரும்ப வாங்கி தூக்கி போடுற மாதிரி சீன் போடுறான். ஆனால் நம்ம ஆளு தூக்கி போடலை, திரும்ப அதை நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டி என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக நான் உனக்காக காத்துட்ருப்பேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணுறதுக்காக வரான். பட் நம்ம ஹீரோயின் பேக் அடிச்சிடுறதுனால, நீ நல்ல பொண்ணு கங்கம், நீ நிஜமாவே ரொம்பவே நல்ல பொண்ணுங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அங்கே இருந்து நம்ம லூசிங் கிளம்பிடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஹீரோட அம்மாவை விசாரிக்கிறதுக்காக பொக்கேலாம் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரா. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ தன்னோட அம்மாக்காக நிறையவே மெடிசின்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கான். தென் இங்கே நம்ம ஹீரோட அம்மா ஹீரோயின் கிட்ட, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குமா, நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஹீரோ பக்கத்தில் உன்னை உட்கார வேண்டான்னு நான் தான் சொன்னேன். அதுக்கான காரணம் ஹீரோவோட தாத்தா பாட்டி ரொம்பவே உடம்பு சரியாமல் இருந்தாங்க. ஹீரோட அப்பாவுமே ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ நான் தான் ஹீரோவை தனியாக வளர்த்துட்டு இருந்தேன். எங்க அவன் இதனால தடம் மாறி வேற தப்பான பாதையில் போயிடுவானோன்னு பயமா இருந்தது. அதனால தாம்மா அப்படிலாம் சொன்னேன். அதுக்கு ரொம்ப சாரின்னு கேட்கவும், நம்ம ஹீரோயின் பரவாயில்ல ஆண்டி, அதான் ஹீரோ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பெரிய பீஜிங் யூனிவர்சிட்டிலையுமே படித்து இப்போ ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டானேங்கிற மாதிரி சொல்லவும், என்னது என் பையன் எப்போ பீஜிங் யூனிவர்சிட்டியில் படித்தான்னு நம்ம ஹீரோட அம்மா கேட்கவும், நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியலை. ஹீரோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் சரியா எழுதலை, ப்ளஸ் பப்ளிக் எக்ஸாம்லேயுமே எதிர்பார்த்த மார்க் வராததுனால ரொம்பவே டிப்ரெஷன் ஆகிட்டான். ஸோ ரிசல்ட் பார்த்த அடுத்த நிமிஷமே வேகமாக வீட்டுக்குள்ளே வந்து கதவை சாத்திக்கிட்டான். ஈவன் 2 மாதம் அந்த ரூம்லேருந்து அவன் வெளியிலேயே வரல. எங்கே என்னோட பையன் தப்பான முடிவு எடுத்துருவானோன்னு சொல்லி நானுமே ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனால் ஹீரோ அப்படிலாம் எதுவுமே பண்ணாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு படித்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அடுத்த வருஷம் எழுதி பாஸ் பண்ணான். ஈவன் அவனுக்கு பீச்சிங்கில் இருக்கிற பெரிய யூனிவர்சிட்டிலையுமே ஃப்ரீ சீட் கிடைச்சிது. ஆனால் அப்போன்னு பார்த்து எனக்கு ரொம்பவே உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அதனால ஹீரோ என்னை பார்த்துக்கிறதுக்காக அந்த பெரிய காலேஜில் கிடைச்ச சீட்டையுமே விட்டு கொடுத்துட்டு இங்கே இருக்கிற சாதாரண காலேஜில் தான் யூஜி பண்ணான். பட் அதில் நல்லா படித்ததுனால அவனுக்கு ஃபாரினில் படிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சிதான். இப்போ அமெரிக்காவில் பிஜியுமே பண்ணிட்டு இருந்தான். ஆனால் என்னோட கெட்ட நேரம், எனக்கு இப்போ உடம்பு ரொம்பவே முடியாமல் போயிடுச்சு. என்னோட கண்டிஷனுமே ரொம்ப பேட் ஆகிட்டதுனால என் பையன் என்னை பார்த்துக்கிறதுக்காக அமெரிக்காவிலேருந்து வந்துட்டான். இதெல்லாம் சொல்லி நம்ம ஹீரோவோட அம்மா பயங்கரமா புலம்புறாங்க. நம்ம ஹீரோயினுக்குமே இப்போதான் என்ன நடந்ததுங்கிறதே புரிய வருது. ஸோ ஹீரோ மேலே எந்த தப்புமே இல்லை, விதியோட காரணமாக தான் ஹீரோ தன்னை அவாய்ட் பண்ணியிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின். ஸோ நம்ம ஹீரோவை மீட் பண்ணி, நான் காலேஜ் படிக்கும்போது செகண்ட் இயர் உன்னை தேடி நிறைய நாள் நான் பீஜிங்கில் அங்கே இங்கன்னு சுற்றிருக்கேன். முக்கியமாக என்னை பார்க்கறதுக்காக நீ என்னோட காலேஜுக்கு வந்துட மாட்டியான்னு சொல்லியுமே ஏங்கியிருக்கங்கிற மாதிரிலாம் சொல்லவும், நம்ம ஹீரோ நானுமே உன்னை பார்க்கறதுக்காக பீஜிங் நிறைய டைம் வந்திருக்கேன். நீ எங்கே படிச்சுட்டு இருக்க, என்ன பண்ணுறங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் நம்ம கிளாஸ் டீச்சர் கிட்ட தான் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது தான் உன்னோட ஹாஸ்டல் ஃபோன் நம்பருமே கிடைச்சி அவங்களுக்கு நான் கால் பண்ணி கேட்குறச்ச நீ சம்மர் வெக்கேஷனுக்காக வீட்டுக்கு போயிருக்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் உன்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே தெளிவாக எடுத்து சொல்லி சாரி கேட்கலான்னு வந்து பார்க்கும்போது நீ ஒரு பையன் கூட சேர்ந்து ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருந்த. ஒருவேளை நீ அவன் கூட கமிட் ஆயிருப்பியோன்னு நினச்சிதான் அதுக்கப்புறம் நான் உன்னை காண்டாக்டே பண்ணலன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின், நீ என்ன லவ் பண்ணியா இல்லையான்னு கேட்குறதுக்கு, நான் உனக்கு ஒரு சுடோகோ கேம் கொடுத்தேனே, அதில் இப்போ நீ கேட்ட கொஷினுக்கான ஆன்சருமே இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறதுனால நான் அதை ஏற்கனவே சால்வ் பண்ணிட்டேன். பட் எனக்கு அதில் எந்த ஆன்சருமே கிடைக்கலன்னு நம்ம ஹீரோ சொல்கிறா. நான் உனக்கு அந்த சுடோகோ கேமை ஒரு புக்குக்குள்ளே வச்சு கொடுத்தேனே, அந்த புக்கில் நீ தேடிப்பாரு, கண்டிப்பாக நீ கேட்ட அந்த கொஷினுக்கு அதில் ஆன்சர் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே இருந்து கிளம்பிடுறான்.
ஸோ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் அந்த சுடோகு கேமில் அவளுக்கு கிடைச்ச ஆன்சரையும் அந்த புக்கில் இருக்கிற ஒரு சில விஷயங்களையும் மர்ச் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலாக நீ ஒரு முட்டாளுங்கிற மாதிரி வரதுனால செம்ம காண்டாகி நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி, ஆமாண்டா நான் முட்டாள் தான், உனக்காக 10 வருஷமாக வெயிட் பண்ணனே நான் முட்டாள் தான், உனக்காக லூசிங்கோட ப்ரப்போசலை வேண்டான்னு சொன்னனே நான் முட்டாள் தான், இவ்வளோ நடந்த அப்புறமுமே உன்னை இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கனே நான் முட்டாள் தான்னு சொல்லி பயங்கரமாக கத்துறா. இங்க பாரு கங்கங், நீ ஸ்கூல்ல பார்த்த யூகோ இப்ப நான் இல்ல, சோ நீ பழச எல்லாத்தையுமே மறந்துட்டு புது வாழ்க்கை வாழ ஆரம்பிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, என்கிட்ட ஒண்ணுமே இல்லாதப்ப நீ என்ன விரும்பின, இப்ப என்கிட்ட எல்லாமே இருக்கு, பட் இப்ப ஏன் உனக்கு என்ன பிடிக்கலன்னு நம்ம ஹீரோயின் திரும்ப கேட்க, உன்கிட்ட நான் ரொம்ப கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீ என்ன காண்டாக்ட் பண்ணாதுன்னு நம்ம ஹீரோ ரிப்ளை பண்றான். யுஹாய், நான் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரை பற்றி கவலைப்பட போகிறதே இல்லை, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக நான் உனக்கு சப்போர்ட்டிவாக உன் கூடவே இருப்பேன், தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதன்னு நம்ம ஹீரோயின் ரொம்ப கெஞ்சிரா. இல்லை என்னால் முடியாது, ஒருவேளை நான் உன் கூட திரும்ப பேட்சப் பண்ணால் கண்டிப்பாக என்னோட பேட் லக்னால நீ தான் கஷ்டப்படணும்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே அழுதுகிட்டே காலை கட் பண்ணிடுறான். ஆனாலும் நம்ம ஹீரோயின் ஹீரோவை விடுறதாவே இல்லை. இத்தனை வருஷமா நம்ம ஹீரோவோட பழைய நம்பருக்கு மெசேஜ்லாம் அனுப்பியிருப்பா இல்லையா, அந்த மெசேஜ் எல்லாம் இப்போ நம்ம ஹீரோவோட புது நம்பருக்குமே ஃபார்வர்ட் பண்ணி வைக்கிறா. எப்படி சொல்கிறதுனா, இப்போ பழைய மெசேஜெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்தானா ஹீரோயின் தன்னை எந்த அளவுக்கு தேடி இருக்கா, எந்த அளவுக்கு மிஸ் பண்ணியிருக்காங்கிறது புரியும் இல்லையா. ஈவன் நம்ம ஆளுங்களுக்குமே ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது, பேசினது, விளையாண்டது, ஒருத்தர் கலாய்ச்சிக்கிட்டது, மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணது, சண்டை போட்டுக்கிட்டது, பிரிஞ்சு போனது, திரும்ப சேர்ந்தது, லவ் பண்ணதுன்னு சொல்லி எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஹீரோவுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழைய ஃபீலிங்ஸ் எல்லாம் உணர ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் லாஸ்ட்டாக, நான் உனக்காக நீ அந்த வெட்ட வெளியில நட்டு வச்ச செடிக்கு பக்கத்துல காத்துட்டு இருப்பேன், மறக்காம வந்துருன்னு சொல்லி மெசேஜ் பண்றா. நம்ம ஹீரோவுமே போலாமா வேண்டாமான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே அந்த மரத்துக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோ ரொம்ப நேரம் ஆகியுமே வர மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் காத்திருந்தா நம்ம தான் கிறுக்குன்னு சொல்லி அங்கேருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பும் போது அப்போ கரெக்டாக அங்கே வர நம்ம ஹீரோ, சாரி நான் தான் இன்னைக்கு லேட்டுன்னு சொல்லி சிரிக்கிறான். எதுக்காக லேட்டுன்னு பார்த்தோன்னா, நம்ம ஹீரோ ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்கான். இவ்வளோ நேரமாக மீசை தாடிலாம் கொஞ்சம் அங்கங்கே காமெடியாக இருந்தது. பட் இப்போ நம்ம ஹீரோயின் கூட திரும்ப பேட்சப் பண்ணுற முடிவில் இருக்கிற நம்ம ஹீரோயின்காக ஷேவ்லாம் பண்ணிட்டு ஸ்கூல் டைமில் இருந்த யூஹை மாதிரியே ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிக்கிட்டு வந்துடுறான். இதை பார்க்குற நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அப்புறம் என்ன, திரும்ப 2 பேரும் 10 வருஷத்துக்கு அப்புறம் பேட்சப் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த சீரீஸுமே முடிஞ்சிருது. என்னதான் இந்த எண்டிங் நம்ம ஹீரோயினுக்கு ஓகேங்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு ஓகேவே இல்லை. ஏன்னா எங்கள் லூசிங் அப்படி தனியாக தவிக்க விட்டுட்டு இவங்க 2 பேரும் இங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போனோம்னா, இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம லூசிங், கிளாஸ் லீடர், அப்புறம் சோமோ, இவங்க 3 பேரோட கேரக்டருக்கு கொடுத்துருக்க அந்த ஒரு பயங்கரமான அழுத்தத்தை நம்ம ஹீரோவோட கேரக்டருக்கு கொடுக்கல. ஏன்னா இந்த 3 பசங்களுமே தங்களோட லவ்வுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம், எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவோங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ வந்து லைட்டாக ஒரு பயந்தாங்கொழி மாதிரி இருந்துட்டு இருந்திருப்பான். அதே நேரம் ரொம்பவே பொசசிவாக லைட்டாக நெகட்டிவ் ஷேடும் அங்கங்கே தெரிஞ்சிருக்கும். இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோவோட கேரக்டர் அந்த அளவுக்கு ஸ்டேபிளாக தெரியல. பட் மற்ற எல்லாரோட கேரக்டரைசேஷனுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் லூசிங்க்கு ஓகேன்னு சொல்லியிருந்தானா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். பட் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா காலங்காலமாக இந்த சைனீஸ் கொரியன் ட்ராமாலலாம் செகண்ட் லீட்ஸை ஒரு சிம்பத்திக்காக தான் வச்சுருக்கானுங்களே தவிர அவங்களுக்குன்னு ஒரு சரியான முடிவு வாழ்க்கையே கிரியேட் பண்ணி தரமாட்டேங்கிறாங்க. ஒருவேளை நான் இந்த மாதிரி ட்ராமாலாம் எடுத்தேன்னா கண்டிப்பாக செகண்ட் லீடை லாஸ்ட் எபிசோடில் டெஃபினெட்லி ஹீரோவாக மாற்றி விட்டுருவேன்.